இராமலிங்க அடிகளார் 5 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823 பிறந்தார். பெற்றோர் இராமையா பிள்ளை, சின்னம்மையார். இவரோடு சபாபதி, பரசுராமன், உண்ணாமுலை, சுந்தராம்பாள் ஆகிய 4 உடன் பிறந்தவர்கள். இராமலிங்கர் பிறந்த 6ஆம் மாதத்திலேயே தந்தையை இழந்தார். தாயார் குழந்தைகளோடு பொன்னேரி சின்னகாவனம் பகுதிக்கு சென்று வாழ்ந்தார். பின்னர் சென்னையில் குடியேறினார். இராமலிங்க சுவாமிகள் அவர்களுக்கோ கல்வியில் நாட்டம் செல்லவில்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினார். அவரை நல்வழிப்படுத்துவதற்காக சிதம்பரம் சபாபதி பிள்ளை தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார். இராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை. வகுப்பு முடிந்ததும் கந்தகோட்டம் சென்று முருகனை வணங்குவார். முருகன் சன்னதி முன்பு அமர்ந்திருந்த இராமலிங்க சுவாமிகள் மனமுருக பாடிக்கொண்டிருந்தார். காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம், உனது தம்பி ஒரு தெய்வ பிறவி, அவனுக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்லை, எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு இராமலிங்க அடிகளார் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார். எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். உண்மையான ஞானி என்பதால் சாதிய பாகுபாடுகளை சாடினார். அதாவது உண்மையான ஆன்மீகத்துக்கு சாதி ஒரு பொருட்டல்ல, எந்த சாதியினராக இருந்தாலும் சன்மார்க்கி ஆகலாம் என்ற பொருளில் சாதி இல்லை என்று சொன்னார். இதை தவறாக புரிந்து கொண்டு உயர் சாதி மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார். இருப்பினும் தொடர்ந்து தன் வழியை பயணப்பட்டார். தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சைவ சமய ஆன்மீகவாதி ஆவார். எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலாரை பழமைவாதிகள் கடுமையாக எதிர்த்தனர். இவர் சாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் 1867 கடலூர் மாவட்டம் சத்திய தர்மசாலையை நிறுவினார். இங்கு வரும் அனைவருக்கும் 3 வேளைகளும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. இன்றளவும் செயல்பட்டு வரும் இந்த தர்ம சபை வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருகிறது. திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் தர்மசாலைக்கான பொருட்களை மக்களிடம் உபயமாக பெற்று பசிப்பணியை போக்கி வருகிறது. எதிலும் பொது நோக்கம் வேண்டும். வசித்தவர்களுக்கு சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும். மதவெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகள் ஆகும். இவ்வாறு பல கொள்கைகளை கொண்டிருந்த வள்ளலார் முதன்மை கொள்கையாக கொல்லாமை கொள்கை ஆன உயிர்களிடத்தில் அருள் செய்யும் கொள்கையை பரப்பியவர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று கூறியவர். இவர் பாடிய 6000 பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு 2007ஆம் வருடம் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது.